ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வீக்கெண்டு ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம். படத்தோட ஹீரோ என்னவோ ஆர்ஜே பாலாஜி தான். ஆனால் படத்தை ஸ்கோர் பண்ணுறது ஃபுல்லாக சத்யராஜ் சாரும் ரோபோ சங்கர் அவர்களும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்மளை சிரிக்க வச்சிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ தனக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணி வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த பயணத்தில் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ். குறிப்பாக இவர் ஒரு பொண்ணை உருகி காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஹீரோ ஸ்டேட்டஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இவ்வளோ நாள் உங்ககிட்ட பெஸ்டியாக தான் பழகுன அப்படின்னு ஈஸியாக கலட்டி விட்டு போயிடுறா. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் படமே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சதுப்பு நில வனப்பகுதி அப்படின்ற ஒரு போர்டை காட்டுறாங்க. அந்த போர்டு மேலே ஒரு பச்சைக்கிளி வந்து உட்காருதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பச்சைக்கிளி ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. அது எங்கே போகுது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான சலூன் மேலே போய் உட்காருது. அந்த சலூனுக்குள்ளே தாங்க நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய பேரு கதிர். அவரோட கண்ணை பார்த்தாலே தெரியுது நீண்ட நாட்களாகவே டிப்ரெஷனில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. டேபிள் மேலே சரக்கு வச்சிருக்காரு. இன்னொரு கையில் தூக்க மாத்திரையை அளவில்லாமல் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தன்னோட கதையை முடிச்சுக்கலான்னு முடிவு எடுத்துருந்துருக்காருங்க. இந்த தூக்க மாத்திரையை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சும்மா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு தூக்க மாத்திரை வேணும்னு கேட்டா யாரும் எடுத்து தந்துட மாட்டாங்க. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாதான் ஒரு டேப்லெட்டே வாங்க முடியும். ஆனா நான் அடிக்கடி இந்த மெடிக்கல் ஷாப் காரன்ட்ட போயிட்டு டேப்லெட் கேட்பேன். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாதனால டேப்லெட்டே தரமாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு முழு டப்பா எப்படி என் கைக்கு வந்தது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் அடிக்கடி மெடிக்கல் ஷாப்புக்கு போவேனா, அவன் இல்லைன்னு சொல்லிடுவான். ஒரு நாள் அவனே வாண்டடா கூப்பிட்டு இந்தாப்பா இந்த முழு டப்பாவை நீயே வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்தான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா இந்த தூக்க மாத்திரை அடுத்த மாசம் எக்ஸ்பிரி ஆக போதான், சும்மா தான் தூக்கி போடணும், அதுக்கு பதிலாக ரெகுலராக கேட்குற இவன்ட்ட கொடுத்து காசை பார்த்துடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட மொத்த தூக்கு மாத்திரையும் கொடுத்துட்டான். கொடுக்கும்போது ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாருங்க. இது வரைக்கும் அவன் சிரிச்சே நான் பார்த்ததில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. சரி, எதனால இவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, அப்படி என்ன இவரோட வாழ்க்கையில் நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய பேரு கதிர், ஹீரோடைய ஃப்ரெண்டு பேரு பசீர். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. வேற மதமாக இருந்தாலும் அவ்வளோ க்ளோஸுங்க. இப்போ பசீரை பயங்கரமாக ரெடி பண்ணி குதிரையிலலாம் உட்கார வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்காரங்களும் நம்ம பசீருக்கு ஸ்வீட்டு, பால், பழம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ தாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா எல்லா இடத்துலையுமே ரிப்பீட்டடான ஸ்வீட்டே கொடுத்துட்டு இருக்காங்க, வெரைட்டியாக யாரும் தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்க, முன்னாடி அங்கிள் ஆண்டி வீடு இருக்கு, அங்கே வெரைட்டியாக தருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக பசீர் இப்படி குதிரையில் வச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அம்மா கிட்ட எதனாலமா இப்படி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவாப்பா அவனுக்கு கல்யாணம், அதனால தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோட அம்மா சமாளிக்கிறாங்க. ஹீரோவோ அதை நம்பிடுறாரு. பசீரோட அப்பா கேட்கிறாரு, உன்னோட சூட்டு பேண்ட் எல்லாம் கழட்டிடலாமாப்பா அப்படின்ட்டு. ஏன்பா அப்படின்னு கேட்க, இல்லடா புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது, டே கதிரு இங்கே பாடுறா என்னென்னமோ வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ கொளுத்துறா பசீரு அப்படின்ட்டு கதிரும் ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணா இந்த ஊரில் சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு சலூன் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த கடையோட ஓனர் பேர் தாங்க சாச்சா. அவர் தான் ஹீரோட வாழ்க்கையவே மாற்ற போறாரு அப்படின்னு அப்போ நம்ம ஹீரோக்கு தெரியாது. இவரை உடனடியாக வர சொல்லியிருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டியை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. புது சூட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு பசீர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அங்க ரூட்டே வேற மாதிரி போகுது அப்படின்ட்டு. எல்லாம் ஒண்ணு கூடி வேட்டியை வச்சு மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த சாச்சா அவரோட புட்டி ஓபன் பண்ணி டூல்ஸை உருவுறாருங்க. அதை பார்க்கும்போது தான் பசீருக்கு தெரிய வருது இங்க கூட்டு வந்ததற்கான காரணமே சுன்னத் பண்றதுக்காக அப்படின்ட்டு. டே இந்த சாச்சா என் சூச்சுவா இருக்க போறான்டா, ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பசீர் தப்பிச்சு ஓடி வந்துடுறான். கதிரும் நம்ம பசீரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊருக்காரங்கெல்லாம் துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பசீரை லாக் பண்ணி கூட்டு போய் சம்பவத்தை பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பசீரை வீட்டில் படுக்க வச்சிருக்காங்க. பசீர் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும் அப்படின்ட்டு சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அவனை பார்த்துட்டு சாக்லேட்டு, பணம் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சொந்தக்காரங்க வரும்போதும் இந்த கதிரும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அவங்க தான் புதுசாக பார்க்குறாங்கன்னா நீ ஏன்டா திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லடா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏன்டா எல்லாத்திட்டையும் சொன்னேன் அப்படின்னு கேட்க, நான் எங்கடா சொன்னேன், ஒருத்தன்ட்ட தான் சொன்னேன், அவன் தான் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. வசீர் சொல்றான், நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த சாச்சாவும் சூச்சிவையும் கட் பண்ணி விடுறானா இல்லையான்னு அப்படின்னு சொல்ல அந்த நாளும் வருதுங்க. இப்போ நம்ம கதிரோட ஃபேமிலி மொத்தமும் உட்கார வச்சு தலையில தண்ணியெல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறான். அதுக்கப்புறம் சாச்சா பார்த்தீங்கன்னா நம்ம கதிருக்கு மொட்டை அடிக்கிறாரு. கீழே பார்த்துட்டு மேலே விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாச்சா தாண்டா, இந்த சாச்சா சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு சாச்சா கடைக்குள்ளே இருக்கும்போது சைக்கிளை தள்ளி விட்டுறது, சாச்சா கிட்ட வம்பு பண்ணுறது. அப்புறம் சாச்சாவோடைய கடை டோர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பழக டோருங்க, பழைய டோரு. நம்பர் படி வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக லாக் ஆகும். அரேஞ்ச்மெண்ட் மாறிடுச்சுன்னா லாக் ஆகாது. சாச்சா நம்பர் போட்டு வச்சிருப்பாரு. அந்த நம்பர்லாம் அழிச்சு விட்டு இவனுங்க வேற நம்பர் எழுதி விட்டுறானுங்க. அதனால சாச்சா
சாச்சா டோரை லாக் பண்ண முடியாமல் தவிப்பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஊரில் மனநல பாதிக்கப்பட்டவரை எல்லோரும் கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாச்சா பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு மனநல பாதிக்கப்பட்டவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவரை பயங்கரமாக ஹேர் ஸ்டைலிங் பண்ணி வேற ஒரு ஆளாக மாற்றி வெளியே கூட்டிகிட்டு வராருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாச்சா மேலே பசீருக்கும் கதிருக்கும் ஒரு மரியாதையே வர ஆரம்பிக்குதுங்க. இவர் கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விளையாடிட்டு வம்பெழுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாச்சா கிட்ட வசமாக ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஹீரோவை சேரில் உட்கார வச்சு என்னடா அவங்க 2 பேருக்கு என் மேலே வன்மோ, சும்மா என்னை வம்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் தானே சாச்சா பசீருக்கும் எனக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்ல, பசீரோட வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அவங்க அப்பா கூப்பிட்டாரு, நான் வந்து பண்ணி விட்டேன். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் அப்பா கூப்பிட்டாரு, நான் வந்து பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்ல, அது ஏன் எங்கள் 2 பேர்த்துக்கும் வேறு வேறு ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷன் இருக்காதா அப்படின்னு கேட்க, அது ஒருத்தவங்க உருவாக்கி வச்ச அரசியல்ரா, அதை பற்றி நமக்கு எதுக்கு, நம்மளாம் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சா ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாருங்க. சாச்சா கூட பசீர் மற்றும் ஹீரோ 2 பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஸ்கூல் முடிச்ச உடனே நேராக சலூனுக்கு தான் வருவாங்க. இவங்களுக்கு அரட்டை அடிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டாகவே இந்த கடை மாறிடுதுங்க. ஒரு நாள் 8 கிலோமீட்டர் தள்ளி இங்கே ஒருத்தர் வந்து கட்டிங் பண்ணுறாருங்க. ஏன்னா சாச்சா தான் வந்து பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி வந்து கட்டிங் பண்ணிட்டு போகிறாரு. கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு சாச்சா கிட்ட அவரோட பொண்ணை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு, இவரே இவ்வளோ அழகாக இருக்கிறாரு அப்படின்னா இவரோட பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும், இவரோட பொண்ணை பார்க்கறதுக்காக நம்ம பக்கத்து ஒரு டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊரில் இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த டியூஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. டியூஷன் எடுக்கிறது நம்ம அண்ணாச்சி தாங்க. ஸோ அந்த நபருடைய பொண்ணு பேர் நிலா. நிலாவை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அண்ணாச்சி கிட்ட விசித்திரமான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குதுங்க. யாராவது மிஸ்டேக் பண்ணால் பொண்ணுங்க பக்கத்தில் உட்கார வச்சிருவாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பசங்க மிஸ்டேக் பண்ணி வேணும்னே போய் உட்காருவாங்க. ஆனால் அண்ணாச்சிக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இவனுங்க வேணும்னு பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை வந்து சூதாரிச்சிடுறாரு அண்ணாச்சி. நீ என்ன ரெகுலராக ஒரு பொண்ணு பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, வேற பொண்ணு பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லி மாற்றி உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ நிலா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா, சலூன் கடையில் இருக்கிற ஜாமானங்களை எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கவிதை எழுதுறாரு. அதை வந்து ப்ரொப்போசல் லெட்டராக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது அண்ணாச்சி கிட்ட போயிருதுங்க. அண்ணாச்சி இந்த கவிதையை படிச்சுட்டு யாருக்கு எழுதின லவ் லெட்டரா இது, இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்களுடைய அப்பா சலூன் கடை வச்சிருக்கிறாரு, அதை பேஸ் பண்ணி தான் கவிதை எழுதியிருக்கீங்க. எனக்கு என்னமோ இந்த கதிர் பையன் மேலே தான் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பா என்னடா பண்றாரு அப்படின்னு கேட்க, எங்க அப்பா இபி ஆஃபீஸில் வேலை செய்யறாருங்கய்யா அப்படின்ற மாதிரி கதிர் சமாளிச்சிடுறாரு. இந்த கவிதையை யார் எழுதினாங்க, யாருக்காக எழுதினாங்கன்னு அண்ணாச்சிக்கு தெரியலங்க. ஆனா நிலாக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கதிர் நமக்காக தான் எழுதியிருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிலாவே இவங்க 2 பேர்த்த மீட் பண்ணி, நீ எனக்காக தானே கவிதை எழுதுன, என்ன அண்ணாச்சி கிட்ட கொடுத்துருக்க அப்படின்னு கேட்க, அதுவா அங்க போய் இங்க வரும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈவினிங் நம்ம சோன் பப்படி சாப்பிடலாம், பேக்கரிக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க 3 பேர் அங்கே போகிறாங்க. இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போயே பசீர் காசு இல்லடா, யாருடா காசு கொடுப்பா அப்படிங்கும் போது, பொருடா பார்ப்போம் அப்படிங்கும் போது நிலா பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காசு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம கதிர் போயிட்டு, அண்ணே எவ்வளோண்ணே ஆச்சு அப்படின்னு பயந்துட்டே கேட்க, தம்பி காசெல்லாம் தர வேண்டாம், இதோ அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கை காட்ட பார்த்தா நிலாவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்டா டியூஷன் படிக்கிறதுக்காக 8 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் மட்டும் முடி வெட்டுறதுக்காக 8 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வரீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, சரி சரி இனிமேல் ரோட்லலாம் நின்று சோன் பப்படி சாப்பிட வேண்டாம், நாளைக்கு வீட்டுக்கே வாங்க அப்படின்ட்டு நிலாவை கூப்பிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. வாழ்க்கையிலேயே முறையாக அழகான பொண்ணோடைய அப்பா சிரிச்சதை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் பசீரும் நேராக நிலாவோட வீட்டு பக்கம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் அதிர்ச்சியான விஷயமே தெரிய வருது. நிலாவோட ஃபேமிலி காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. வேணுன்னா தான் நிலாவோடைய அப்பா இந்த ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிலாவை ஹீரோ பார்க்கவே இல்லைங்க. அப்புறம் சலூன் கடைக்கு பசீர் மட்டும் போகிறான். சாச்சா கேட்குறாரு, எங்கடா அவன் அப்படின்ட்டு. அவனா சாச்சா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சாச்சா, குளத்து பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சாச்சாக்கு கோவம் வந்துருது. முளைக்கவே இல்லை, அவனுக்கு என்ன லவ் ஃபெயிலியர் வேண்டி கிடக்குது அப்படின்ட்டு குச்சி எடுத்துகிட்டு போய் வெளுன்னு வெளுக்கிறாரு. ஹீரோ கோச்சுக்கிறாரு. ஹேர் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தர சொன்னல, நான் சொல்லித்தரேன். இந்த கத்திரிக்கோலை எப்படி சுற்றுறது எப்படின்னு சொல்லித்தர சொன்னல, சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, உடனே கதிரும் போயிட்டு நம்ம சாச்சா கிட்ட எல்லாத்தையுமே கற்றுக்கிறாருங்க. ஹீரோக்கு அந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து தான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணமே வருது. ஏன்னா மனநல பாதிக்கப்பட்டவர் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வேற ஒரு ஆளாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அந்த மேஜிக் நமக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாரு. அப்புறம் ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா பசீர் ஒரு இடத்துலையும் ஹீரோ ஒரு இடத்துலையும் படிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு ஊர் பக்கம் வந்து பார்த்தா சாச்சாவோட கடை இல்லாமல் அந்த இடத்துல வேற கடை இருக்கு. பசீர் கிட்ட போய் கேட்டா, அவர் சொந்த ஊருக்கே போயிட்டாரா, அவங்களோட அண்ணனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, போகிறதுக்கு முன்னாடி நீ வந்தால் இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு போனாரு. அப்படிங்கும் போது பார்த்தா அவர் ஆசாசியாக வச்சிருந்த அந்த டூல்ஸ் பெட்டிங்க. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து சலூன் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒழுங்காக இன்ஜினியரிங் காலேஜில் போய் படி அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி தராரு. இவரும் சாப்பிட்றாரு. கோவத்தில் கூட நல்லா தாண்டா சாப்பிட்ற நீ அப்படின்ட்டு. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம், நான் சலூன் கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹே சலூன் கடையெல்லாம் குலத்தொழில்ரா, நம்ம பண்ண முடியாது அப்படிங்கும் போது, ஏன்பா அப்போ இன்ஜினியரிங் மட்டும் குலத்தொழிலா என்ன, அப்படியெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் அவங்க பிடிச்ச வேலையை பண்ணலாம், எனக்கு சலூன் கடை வைக்கணும், ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை அப்படின்னு சொல்ல, சரி
சரி ஓகே உன்னோடைய கனவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் படிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 வருஷம் இன்ஜினியரிங் படி, இந்த 4 வருஷத்தில் உனக்கு மெச்சூரிட்டி அப்படின்றது வந்துடும். நீ முடிக்கும் போது இதே ஸ்டாண்டில் இருந்து அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு. சரிப்பா, நான் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நான் எஜுகேஷனை சூஸ் பண்ணுறேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் இதே ஸ்டாண்டில் தான் இருப்பேன், நீங்களும் உங்கள் முடிவை மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பசீர் 2 பேருமே ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு கூட பசீர் செட் ஆயிடுறாரு. அதே சமயம் இவங்க எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதா தான் பிளானு. அப்போ நிலா அப்படின்ற பொண்ணோடைய அட்மிஷன் அந்த நேமை கேட்ட உடனே நம்ம நிலாவாக தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பசீரும் வேணுனே கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. பார்த்தா அது வேற நிலாங்க. உடனே அந்த நிலாவை கலாய்ச்சி அந்த நிலா கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ண முடியாமல் போயிடுது. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. கல்ச்சரல் ஃபங்க்ஷன் வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலாக்கு சீதா கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் இவங்களுக்கு கர்லி ஹேர் இருக்கிறதுனால வேற கேரக்டர் பண்ணு, சூர்பனகை கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நிலா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த கர்லி ஹேர் தானே பிரச்சனையா இருக்கு, நான் வந்து அதை சேஞ்ச் பண்றேன் அப்படின்ட்டு சாச்சா கிட்ட கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அங்கே இறக்குறாரு. நிலாக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றாரு. அந்த டிராமாலையும் நடிக்கிறாங்க. அந்த டிராமால ஹீரோ ராமரு கெட்டப்ல நடிக்கிறாருங்க. அந்த கதையை விட ரியல் லைஃப்ல நிலாவை அதிகமாக லவ் பண்ணதா சொல்றாரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ள லவ் உறுதி செய்யப்பட்டு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரோ எல்லாம் பண்ணி வச்சிடறாருங்க. இவங்க 2 பேர்த்துடைய காதல் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குதுங்க. அதே சமயம் பிளேஸ்மெண்ட்டும் வருது. அந்த பிளேஸ்மெண்ட்ல ஹீரோ செலக்டும் ஆகுறாரு. ஆனா வேலையில ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு. காரணம் என்னன்னு கேட்டா ஹீரோ சொல்றாரு, எனக்கு ட்ரீம் ஜாப்னு ஒன்று இருக்கு, ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான். ஆனால் முன்னாள் காலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், படிக்காத நீ சரைக்கிறதுக்கு தான் லாக்கி அப்படின்ட்டு. நான் படிச்சுட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பழமொழியை உடைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அது ஒரு பிடிச்ச ஜாப், அதை நான் பிடிச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. ஹீரோட அப்பாவுக்கு ஃபோனை போட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் படிச்சுட்டேன்ப்பா, இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, சரி பரவாயில்ல விடு, நமக்கு பிடிச்ச வேலையை அவன் பண்ணுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், அவனுக்கு பிடிச்ச வேலையை பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. இப்போ நிலா கிட்ட இருந்து கால் வருதுங்க. இந்த மாதிரி என்னை வந்து வேற ஒருத்தங்களோட வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க, ஐ திங்க் இந்த மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய சடங்கெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன், நீ நாளைக்கு உன்னோட அப்பாவை கூட்டு வந்து வீட்டில் பேசிடு அப்படின்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ நிலாவை ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஸோ அந்த வீட்டையெல்லாம் பார்த்துட்டு நிலா வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் நிலாவோட வீட்டுக்கு பேசலாம் அப்படின்னு வரும்போது கேட்டுக்குள்ளேயே விடலைங்க, வெளியவே வச்சு நம்ம 2 பேர்த்துக்குள்ள லவ் எல்லாம் செட் ஆகுது, நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துடலாம், நீ என்னுடைய பாய் பெஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்லி ரோட்லேயே கலட்டி விட்டுறாங்க. ஹீரோடைய அப்பாவுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. நீ பின்னாடி உட்கார்றா, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிலாவோடைய அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காதலுக்கு வந்து ஸ்டேட்டஸ் தேவையில்லை, பட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம சண்டை போடல திட்டல, இதை அவகிட்ட புரிய வச்சுட்டோம், அவளும் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிலா பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே பணக்காரன் தான் முக்கியம், இவன் கூட போய் யாரு கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசி விட்டுருக்காங்க. அதாவது நீ சலூன் கடை வைக்க போகிற, நீ ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டும்தான் இருப்ப, பெரிய லெவலில் போக முடியாது அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. இது ஹீரோக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கிரியேட் பண்ணிடுதுங்க. இவர் நிலாவை நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு மேலே வரும் அப்படின்னு நினச்சாரு போல, அந்த பொண்ணு அல்வா கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இப்பவும் மாறவே இல்லடா, கோவத்தில் கூட நல்லா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ பெஸ்டின்னு சொன்னாலே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, இங்கே பார்த்தீங்களா நம்ம புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சால்னா வச்சிருக்காங்க, தயிர் பச்சடியும் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஏன் இருக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, ஆனால் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இருக்காது, அந்த மாதிரி தான்ப்பா பெஸ்டி அப்படின்றது அப்படின்னு சொல்ல, நமக்கு அந்த தயிர் பச்சடி வேணாம்ப்பா அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. நிலா என்ன சொல்கிறான்னா, சலூன் கடை தானே வைக்க போகிற, நீ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே இருப்ப அப்படின்றது தான் அவளோட எண்ணமாக இருந்திருக்கு, நான் பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்த பண்ணலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு சலூன் கடை யாருது அப்படின்னு பார்த்தா விங்ஸ் அப்படின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோடது. அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனரை தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாரு. அவங்க கிட்டேயே போயிட்டு வேலை பார்க்கலாம், நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொஃபஷனலாக உள்ளே போய் ஃபஸ்ட்டு கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. பசீர் காலேஜில் பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஹீரோடைய அப்பா பசீரோட காதில் போயிட்டு சொல்கிறாரு, சீக்கிரமாக அவனுக்கு ஒரு பொண்ணை பாடுறான், அவன் கல்யாணத்தையும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு பசீரும் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த விங்ஸ் அப்படின்ற கார்ப்பரேட் சலூனில் தானே ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட இப்போ தான் முடிவெட்டுறதுக்கான அந்த வாய்ப்பையே கொடுக்குறாங்க. ஹீரோ ஸ்டைலாக வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனர் வந்து முடிவெட்டுறதுக்காக வராரு. அவர் வெட்டினா இந்த விங்ஸ் அப்படின்ற சலூனோடைய ஓனர்கிட்ட தான் வெட்டுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஹீரோ ஸ்டைலாக வெட்டி வரதை பார்த்துட்டு நான் இவன்கிட்டயே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு ஹேர் கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. அவர் கிளம்பும்போது தான் இந்த சலூனோடைய ஓனரே வராரு. இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவன்கிட்டே இனிமேல் வெட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. யாரா நீ, எங்கிருந்துடா வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட ஃபஸ்ட்டு கோவமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் நீ என்னை காப்பாற்றிட்டடா, ஒவ்வொரு முறையும் அந்த ஆள் எங்கே போனாலும் வந்து என்னை ஸ்டைல் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுவார், இனிமேல் நீ வந்து அவருக்காக போய் ஒர்க் பண்ண போகிற, உன்னோட சேலரியை நான் ஹைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 50,000 ரூபாய் சேலரியும் கொடுத்து ஒரு சீனியர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக அந்த கம்பெனி மாற்றி விட்டுருதுங்க. இதன் மூலமாக ஹீரோக்கு நிறைய ஆக்சஸ் கிடைக்குது. அதன் மூலமாக பல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த டைமில் தான் பசீர் வந்து உன்னை ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாடா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா ஹீரோ காலேஜில் நிலா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஹீரோ பின்னாடி காலேஜில் ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணதுனால ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே
ஃபேமிலியோட பேசலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா பேர் சக்கரபாணிங்க. அவர் பயங்கரமான கஞ்சன். அவருக்கு 2 பொண்ணுங்க. பொண்ணுக்கு வந்து ராகவன் அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணமாகி 9 வருஷம் ஆகுது. இப்போ 2வது பொண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கோயிலில் 10க்கு 10 இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. பொண்ணுக்காக 3 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் அது தரமாட்டாராம். அவருடைய அக்கௌண்ட்லேயே தான் இருக்குமா. ஸோ பெருசாக எந்த செலவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் வந்து பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணாராம். கோடான கோடி பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்ல அவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு ராகவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது போக சக்கரவாணி வாழ்றது 5 மாசமோ 6 மாசமோ அதுக்குள்ள பொண்ணுங்களை எல்லாம் நல்லபடியா வாழ வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னாச்சு அவருக்கு ஏதாவது டிசீஸா அப்படின்னு பசீர் கேட்கிறாரு. அதுக்கு ராகவன் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணும்போதும் இதைத்தான் சொன்னாரு, அந்த நாள் எப்போ வரும்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராகவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஃபைனலி எல்லாம் பேசி முடிச்சு ஓகே ஆனதுக்கு அப்புறம் பில்லை நீங்க பே பண்ணிடுறீங்களா இல்லை நாங்கள் சாப்பிட்டதுக்கு நாங்கள் மட்டும் பே பண்ணிக்கவா அப்படின்னு சக்கரபாணி கேட்கிறாரு. ஐயோ நாங்களே பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு நிறைய பொருளெல்லாம் வருதுங்க. ஏங்க நாங்கள் தான் சீர்வரிசையெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்ல, இது சீர்வரிசையெல்லாம் கிடையாது, நான் இருக்கிறதோ 5 மாசமோ 10 மாசமோ பெரிய பொண்ணு வீட்டில் என்னால் இருக்க முடியாது, எனக்கு சின்ன பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் உங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஹீரோ பார்க்குறாரு. சரி மாமா இதுதான் உங்கள் ரூமு, எங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இனி நீங்கள் நிம்மதியாக இருந்த மாதிரி தான் அப்படின்னு ராகவன் கலாய்க்கிறாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த கார்ப்பரேட் சலூனில் ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஆஃபர் வருதுங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய 3 அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது. அந்த கடை வந்து 6 கோடி ரூபா பட்ஜெட்டு. ஆனால் இப்போது அது விலை கம்மியாகி 3 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. இதை விட்டால் வாய்ப்பு கிடைக்காது, இதை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்கை போய் பார்க்குறாங்க. அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதா தான் பிளான் இருந்தது. அந்த ஓனருக்கோட பில்டிங் ஓனருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இந்த ஆஃபரை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் ஹீரோ கிட்ட பணம் இல்லை. எல்லாருமே மாமனார் கிட்ட கேளு கண்டிப்பாக பண்ணுவார், ஏன்னா அவரோட அக்கௌண்ட்டில் 3 கோடி ரூபா சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்றா வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக தானே கேட்குறோம், கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க அவரும் நல்ல விஷயம் தான், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம் தான், என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் லீஃப்ட் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் எழுதுறாரு. எல்லாரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த செக் லீஃப்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல அது என்ன அமௌண்ட் அப்படின்றத அவர் மறைச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. ராகவன் அவரோட மனைவி கிட்ட அமௌண்ட்டை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல மனைவி பார்த்துட்டு 300 ரூபாய் அப்படின்னு சொல்ல 300 ரூபாய்க்கு மொத்த குடும்பமும் உங்கள் காலில் விழுகணுமா, 300 ரூபாயே பெருசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. காசு இருந்தும் உதவி பண்ணுறதுக்கு முன் வரலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ இல்லை அவர் திட்டாதீங்க, தப்பு என் மேலே தான், உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது, மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்ட்டு கிளம்ப ராகவன் திட்டி விட்டுறாரு. ராகவனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல நான்லாம் எது நினைக்கலாமா, 300 ரூபாய் மிச்சம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ட்ரை பண்ணுறாரு. 30 lakhs மேலே கிடைக்க மாட்டேது. ராகவன் அவர் சைட்லேயும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கார் லோன் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா லோன் சாங்ஷன் ஆக மாட்டேது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணுறாங்க, பெருசாக கிடைக்க மாட்டேது. அப்போ நம்ம ஹீரோ அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க விங்ஸ் அப்படின்ற கார்ப்பரேட் நிறுவனம் எனக்கு கனடாக்கு அனுப்பலான்னு பார்க்குது, நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது என்னை விட்டு எதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் நிலா வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, நீ சலூன் கடை வச்சு நீ அந்த சர்க்கிள்குள்ளேயே இருப்ப, பெரிய ஆள் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பிரம்மாண்டமாக ஒரு சலூன் கடை ஆரம்பிச்சு பெரிய ஆளாகி ஒரு சலூன் கடைக்காரனும் லக்ஸரி லைஃபை வாழ முடியும் அப்படின்றத காட்டணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ராகவன் கால் பண்ணி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, நம்ம சரக்கு போட போவோம், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே சமயம் சக்கரபாணி வீட்டில் சரக்கு பாட்டில் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. தான் பொண்ணு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணியும் 3 சிப்ஸ் வேணும்னு கேட்குறாரு. பொண்ணு அப்படியே ஒரு பிளேட் நிறைய சிப்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க 3 சிப்ஸ் போதுமா, மற்றதெல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சிரு, அப்புறம் வெளியே தாழ்பால் போட்டுரு, எங்கே சரக்கு அடிச்சுட்டு போதையில் வெளியே போனேன்னா செலவு பண்ணிடுவோன்னு எனக்கு ஒரு பயம் அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காடுறாருங்க. அப்போ சக்கரபாணியோட ஃப்ரெண்டு விச்சு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரில் ஆஃபர் போட்டிருக்காங்க, 4 பீரை வந்து யூரின் போகாமையே குடிச்சா அவங்களுக்கு அந்த 4 பீர் ஃப்ரீயே அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜம்முன்னு ரெடியாகி அந்த ஒரு பாருக்குள்ளே நுழையிறாருங்க. பார்த்தா உள்ளதான் இவங்க 3 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கண்ணில் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வெயிட்டர் கிட்ட அதிகாரமாக வந்து 4 பீர் நான் குடிக்க போகிறேன், யூரின் போகாமல் குடிக்க போகிறேன், அடுத்தடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல இவரும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பார் கீப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரின் போகிறதுனா போங்க சார், அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. போக மாட்டேனே, என் மைண்டை மாற்றலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பீரையும் அடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு
விச்சுக்கு கால் பண்ணி, என்னடா நான் வந்தாச்சு நீ இன்னும் வரவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ தான் விச்சு சொல்கிறாரு, ஏன்டா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீ வரவே இல்லை, என்னால் 2 பீருக்கு மேலே தாக்கு பிடிக்கவே முடியல, ஆனால் அந்த 2 பீருக்கு 4 பீருக்கு பில்லை போட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க. சக்கரபாணிக்கு தெரிய வருது இவர் பார் மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த பார்ல அந்த ஆஃபரே போடல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்திருக்கிறது ஒரு லக்ஸரி பாரு. டாக்ஸ் மட்டுமே 70% போடுவாங்க. 4 பீருக்கு 8000 ரூபா பில்லு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி இவர் வந்து போட்ட சீன் இருக்குது. இந்த 3 பேர் எதுக்காக இங்கே வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஆஃபர் போட்டிருக்கும் போது ஆஃபரை யூஸ் பண்ணாமல் இப்படி சரக்கு அடிச்சு காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ பில்லு வந்த உடனே பில்லு கட்டுறதுக்கு காசு இல்லாமல் நேராக மாப்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. இரிட்டேட் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி மாமா உட்காருங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி மாமா வீட்டில் தனியாக இருப்பாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த சரக்கு பாட்டில் பார்க்குறாரு. ஏன் மாமா அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கம்பல் பண்ண அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு அப்படின்ட்டு அவங்க வாங்கி வச்சிருந்த மொத்த சரக்கை இவர் அடிச்சிடறாருங்க. போதையில் பயங்கரமாக ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் தான் பெஸ்ட் மருமகன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பெஸ்ட் மருமகனுக்கு ஏதாவது பார்த்து பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் சலூன் கடை ஆரம்பிக்கிறதுக்கு 3 கோடி ரூபா பணம் வேணும் அவ்வளோதானே, அந்த செக் எடுங்க, அதே சட்டை தான் போட்டிருக்கேன், இந்த பேக்கெட்டில் தான் அந்த செக் இருக்குது அப்படின்ட்டு உடனே ஒரு சைபராக போட்டு கடைசியில் 3 கோடி ரூபா ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் விருப்பப்பட்டு அவரோட கையாலேயே நம்ம ஹீரோ கையில் கொடுக்குற மாதிரி வீடியோ எல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்கரபாணியோட போதையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு அந்த பில்டிங்கையும் வாங்கிடுறாங்க. அதே சமயம் அந்த பில்டிங்கில் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு 2 கோடி ரூபா ஃபினான்ஸும் வாங்குறாங்க. ஆக மொத்தம் ஒரு 5 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு ஹாப்பியாக இருக்க நம்ம சக்கரபாணிக்கு போதையெல்லாம் தெளிஞ்சு வெளியே வந்து, நேற்று ராத்திரி என்னமோ நடந்திருக்குது, முருகன் என்கிட்ட அலாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒன்று, இந்த பசீர் பையன் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான், சரக்கு அடிக்கும் போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்கள கூடயே வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தாங்க தெரிய வருது சக்கரபாணிக்கு பசீர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, காசு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ட்டு உடனே பெரிய பொண்ணு ராகவனுக்கு ஃபோனை போட்டு, நேற்று ராத்திரி அப்பா கிட்ட காசு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே பீருக்கும் சரக்குக்கும் நாங்கள் தான் காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல, அப்பாடா அப்படிங்கும் போது, ஆனால் 3 கோடி ரூபா அவராக தான் கொடுத்தாரு, வீடியோ கூட இருக்குது பாரு அப்படின்னு வீடியோலாம் அனுப்பி வைக்க பெரிய பொண்ணுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த விஷயத்தை தன்னோட அப்பா கிட்ட சொல்ல அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரல, ஒரு ஷாக்கு தான் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியாது, என்னை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டாங்க, அந்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து போவேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பெரிய பையன் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய மருமகன் ராகவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலோடைய பில்லு 78,000 ரூபாய் வந்திருக்கு, இன்னொரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தோம்னா 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்ல, உடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சக்கரபாணிக்கு நம்ம ஹீரோ மேலேயும் ராகவன் மேலேயும் செம்ம கோவம் வந்துட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபினான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு லக்ஸுரி சலூனையும் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் 2-3 நாளில் இனாகரேஷன் ஃபங்க்ஷனுங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா அந்த சலூன் கடைக்கு வந்து ரொம்பவே பெருமைப்படுறாரு. பரவாயில்ல அவங்க மாமனார் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சக்கரபாணி அந்த சலூனுக்கு வராருங்க. நம்ம ராகவன் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் ஹாப்பியாக ஒரு 5,000 எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் உள்ளே படுக்க வச்சு நல்லாவே மசாஜ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, அதான் என்ன நல்லா செஞ்சுட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ விங்ஸ் அப்படின்ற அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய எம்டி வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ சாதாரணமாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம பிராண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும், அதை விடவே கூடாது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வீட்டுக்கு போய் சக்கரபாணி கிட்ட இந்த மாதிரி உங்கள் மருமகன் புதுசாக சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதோட செலவு 5 கோடி ரூபா ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, நான் வந்து 6 கோடி ரூபாயா தரேன், அதை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் தரதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் மருமகன் பேரில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இவர் எதுவும் பண்ண முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சலூனை விற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஹீரோடைய மனைவி அந்த சலூனை விற்றுருங்க காசு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் அந்த பில்டிங் சும்மா தானே இருந்தது, அப்போ அந்த பில்டிங்கை வாங்கி அவங்க சலூன் கடை போட வேண்டியது தானே, ஏன் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அவங்க காசு கொடுத்து வாங்குறான்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வளர்ந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். எல்லாருக்கும் அவங்களுக்கு கீழேயே கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, நான் எல்லாத்தையும் உடச்சி மேலே வருவேன், இது என்னுடைய கனவு, நான் கண்டிப்பாக இதில் ஜெயிப்பேன், ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ட்ரீமை ஃபாலோ பண்ணுறாரு. இன்னும் 2 நாளில் இனாகரேஷனுங்க. ராத்திரி இந்த சிங்கப்பூர் சலூன் மேலே தான் வந்து இவங்க 3 பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா சரக்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இனாகரேஷனை வச்சுட்டு நான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன், நீங்கள் சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ராகவன் மற்றும் பசீர் 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு இடிக்க ஆரம்பிக்குதுங்க. அங்கே ஏதோ ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. நிறைய பறவைங்க இந்த சலூனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு 3 மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங் இருந்தது பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு அப்படியே தரமட்டம் ஆகுதுங்க. இதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கெல்லாம் வெள்ளம் கிரியேட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த பில்டிங் வந்து தரமற்ற முறையில் கட்டி இருந்ததுனாலையும் அது சதுப்பு நிலத்தில் அமைஞ்சிருந்ததுனாலையும் அந்த பில்டிங்கோட பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் அது அப்படியே தரமட்டமாயிருதுங்க. இதனால பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனை எல்லாம் உருவாகுது. இந்த பில்டிங்கை பேஸ் பண்ணி தான் இவர்
வந்து இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த பில்டிங்கும் போச்சு. அதே சமயம் அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் வந்து ஒரு கிராமமே வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுனால வெள்ளம் அந்த கிராமத்துக்குள்ளே பூந்துருச்சுங்க. அதனால் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டு வந்து இந்த சிங்கப்பூர் சலூன் முன்னாடி டென்ட் போட்டு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களெல்லாம் காலி பண்ண சொன்னால் எங்கள் இடம் போயிடுச்சு, நாங்கள் எங்கே போவோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த சிங்கப்பூர் சலூனுக்கு முன்னாடி ஒரு கிராமமே கிரியேட் ஆயிருதுங்க. இப்போ இந்த ஃபினான்சியர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து நான் கொடுத்த காசுக்கு வட்டி வரவே இல்லை, வட்டியை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. எங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் கொடுத்துருவோம், கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மிரட்டிட்டு போகிறாருங்க. இப்போ இந்த ஒரு கிராமம் ஒன்று கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா, அதில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த சிங்கப்பூர் சலூனுக்குள்ள வந்துட்டு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கரமான ஒரு ஃபெயிலியரை சந்திக்கிறாருங்க. இன்டீரியர் பண்ணுறதுக்காக ஃபினான்ஸ் பண்ண இந்த ஃபினான்சியர் ஹீரோட வீட்டுக்கே போயிட்டு ஹீரோடைய மனைவியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொடுத்த காசுக்கு வட்டியும் வரல, அசலும் வரல, ஒழுங்காக வட்டி வரல அப்படின்னா நான் இந்த வீட்லேயே வந்து தங்கிப்பேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோடைய மனைவி ஃபோன் பண்ணி, என்னதான் என்னுடைய அப்பா கஞ்சனாக இருந்தாலும் கௌரவமாக தான் எங்களை வளர்த்தாரு, ஆனால் இப்படி ஒருத்தன் வீட்டில் வந்து மிரட்டிட்டு போகிற லெவலுக்கு நீ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ மனமுடிஞ்சு போயிடுறாரு. பசீர் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி கிட்ட இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்கா, நாளைக்கு ஏதாவது அவசர ஆத்திரம்னா கூட என்னால் முடியாதுரா அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதை வச்சுக்க, ஃபர்ஸ்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி பசீர் அப்பவும் இப்பவும் எப்பவும் சப்போர்ட் பண்ணுறாருங்க. அந்த ஜுவல்ஸை வாங்கிட்டு கிளம்பும் போது கரெக்டாக இந்த ஃபினான்சியர் கால் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கொஞ்சம் ஜுவல்ஸ் கொடுத்துருக்கான், நாளைக்கு முதல் வேலையாக கொண்டாந்து உங்களுடைய வட்டியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல சரி பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து 2 திருட்டு பசங்க ஹீரோ அடிச்சு போட்டு அந்த பேக்கை திருடிட்டு போயிடுறானுங்க. ஹீரோ துரத்திக்கிட்டே போகிறாரு. கடைசியில் அவனுக்கு எங்கே போனானுன்னே தெரியல. ஃபைனலாக ஹீரோ மெடிக்கல் ஷாப் கிட்ட வந்து நிற்கிறாரு. அடிக்கடி அந்த மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு தூக்கம் வரல அப்படின்னு தூக்க மாத்திரை கேட்பாரு. இந்த மாதிரி டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை எடுத்து நீட்டி அடுத்த மாதம் எக்ஸ்பிரி ஆக போகுது, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம செத்தரலாம் அப்படின்னு சரக்கு வாங்கி அந்த சரக்கில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. தன்னுடைய பழைய ஃபோட்டோஸ், சின்ன வயசு ஃபோட்டோஸ், தான் மனைவி, மாமனார், அப்பா, அம்மான்னு எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்துட்டு ஓகே கதையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக கதவு தட்டுற யாருன்னு பார்த்தா நம்ம அரவிந்த் சாமி வந்திருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழியாக காரில் வந்ததாகவும் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, டிரைவர் வந்து மெக்கானிக்கை தேடி போயிருக்காரு, ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, உங்கள் கடையில் தான் லைட் எரிச்சிட்டு இருந்துச்சு, அதான் சார்ஜ் போடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரக்கு போட்டிருக்கீங்க போலே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூக்க மாத்திரையும் அவர் பார்க்குறாரு. என்ன பிரச்சனைனாலும் சரி நம்ம ஆளுங்க சீக்கிரமாக வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்ப்பீங்க அப்படித்தானே அப்படின்ட்டு சார்ஜர் அப்படின்னு கேட்க சார்ஜர் இல்லைங்க, ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் அடிக்கடி இந்த வழியாக வருவேன், இங்கே முதல்ல என்ன இருந்தது தெரியுமா, ஒரு ஆலமரம் இருந்தது, அந்த ஆலமரத்தில் நிறைய பச்சைக்கிளிங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலமரத்தை இடிச்சு தள்ளிட்டாங்க. பறவைங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, என்னதான் ஒரு இடத்த விட்டு போனாலும் தான் வாழ்ந்த இடத்துக்கு திரும்ப வரும், எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும். அந்த மாதிரி தான் இந்த பில்டிங்கை சுற்றி பச்சைக்கிளிங்க பறந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி, ஏன்னா அது வாழ்ந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ட்டு ஹீரோ அரவிந்த் சாமியை வெளியே கூட்டிகிட்டு போகிறாருங்க. கரெக்டாக அங்கே போயிட்டு லிஃப்ட் எடுங்க அப்படிங்கும்போது அது டெட் எண்டு சார் அப்படின்னு சொல்ல டெட் எண்டு நீயே எதுக்கு முடிவு பண்ணுற, போ கிட்ட போ அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே போய் திரும்புறாரு. பார்த்தா நைட்டு லைஃபே அங்கே நடந்துகிட்டு இருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் தோசை வாங்கி தராரு. இங்கே வந்து தோசை ரொம்ப ஃபேமஸ், எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே ஆளுங்க தேடி வருவாங்க. ஒன்று சொல்லிட்டா, திருநெல்வேலியில் இருட்டு கடை இருக்குது உனக்கு தெரியும் தானே, அது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கடையில் கரண்ட் இருக்காது, அதனால தான் அதுக்கு இருட்டு கடைன்னு பேர். இப்போ அதுவே அந்த ஏரியாவோடைய அடையாளமாக மாறிடுச்சு. கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தோ அந்த இருட்டு கடைக்கு எதிர்த்தாப்புல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தன் நினச்சா ஒரு ஏரியாவோட லேண்ட்மார்க்கே மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதில் பயங்கரமாக மோட்டிவேட் ஆயிடுறாருங்க. நிறைய யோசனை பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் சலூனுக்கு முன்னாடி ஒரு கிராமமே உருவாச்சு இல்லையா, அங்கே ஒரு லேடிக்கு ப்ரெக்னென்சி பெயின், ஆம்புலன்ஸை வர சொல்லியிருக்காங்க. ஆம்புலன்ஸ்னால உள்ளே வர முடியல. அவங்க திரும்ப திரும்ப சார் சிங்கப்பூர் சலூன் தான் சார் லேண்ட்மார்க்கு, வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட மைண்டில் என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து சிங்கப்பூர் சலூனுக்குள்ள வச்சு ப்ரெக்னென்சி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டெலிவரியும் பார்க்குறாங்க. குழந்தையும் நல்லபடியாக பிறக்குது. தொப்புள் கட் பண்ணணும், கத்தி இருந்தால் கொடுங்க அப்படிங்கும்போது அவர் அந்த சலூனில் இருந்தே ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறாரு. யூஸே பண்ணலங்க, யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து எல்லோருமே கையெடுத்து கும்பிட்றாங்க. ஹீரோக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஆனாலும் இவருக்கு பயங்கரமான ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய பொண்டாட்டி ஹீரோ பார்க்குறதுக்காக சலூனுக்கு வராங்க. ஆக்சுவலாக நேற்று நான் ரொம்ப கோவமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சு நான் வட்டியை கட்டிட்டேன், ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிறந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறாருங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பேர்லாம் வைக்க சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தர் ஒரு பையனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவன் போய் சேனல் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறான், வருமானத்தை ஏர்ன் பண்ணி கொடுக்க மாட்டேன்றான், ஆல்ரெடி நிலமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அடிக்காதீங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட பேசும்போது தான் தெரிய வருது
அந்த பசங்க பார்த்தீங்கன்னா டான்ஸு க்ரூவாக இருந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களோட லுக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த சேனலில் கேட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு நான் பண்ணுறேன்டா உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இவனுங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி சாச்சா வந்து ஒரு நபரோடைய லுக்கையே சேஞ்ச் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஹீரோ மேஜிக் பண்ணி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாருங்க. இப்போ இவங்க காஸ்டியூம் எல்லாம் வியர் பண்ணிட்டு அந்த சேனல் கிட்ட போகும்போது கேட்டு வந்து தன்னால் ஓப்பன் பண்ணப்படுது. எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. சிங்கப்பூர் சலூன் கூடாரம் அப்படின்ற பேர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க கலந்துக்கிறாங்க. இது வந்து இந்த சிங்கப்பூர் சலூனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வேறு அமைஞ்சிருதுங்க. இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோட எம்டியும் பார்க்குறாரு. அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா இவனை வளரவே கூடக்கூடாது, சீக்கிரமாக போய் பேசி எப்படியாவது அந்த சிங்கப்பூர் சலூனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாம் தேடி சிங்கப்பூர் சலூனுக்கு வராங்க. இதன் மூலமாக கொஞ்சம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இந்த சிங்கப்பூர் சலூனுக்கு வராங்க போகிறாங்க. இதனாலேயே வந்து இந்த சிங்கப்பூர் சலூன் அப்படின்றது ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோட எம்டி இருக்கிறார் இல்லையா, அவர் வீட்டில் வந்து பேசியும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. என் மருமகன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போவே இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோட எம்டி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நான் பேசி பார்த்தேன், அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. விட்டுறலாம்ப்பா, எதுக்குப்பா அவங்கள போட்டு நெருக்கிட்டு, நேற்று நாம ஜெயித்தோம், இன்னைக்கு அவன் ஜெயிக்கிறான், நாளைக்கு இன்னொருத்தன் ஜெயிக்கட்டுமே, நம்ம வழி விட்டுட்டு போகலாம், எவ்வளோ நாள் நம்மளே ஜெயிச்சிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் கூலாக விட்டுறாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் இந்த சொசைட்டிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதில் வில்லனுங்க வேறு வந்தால் ஒருத்தன் தாங்குவானா? இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த டான்ஸ் குரூக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்து மேக்கப் இது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனுங்களும் ஜெயிச்சு அடுத்தடுத்துட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அங்கே தாங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த சிங்கப்பூர் சலூனை வந்து இடிக்க போகிறதா வந்து வந்திருக்காங்க. இதுக்காக 2 முறை வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம், நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை, அதனால் டேரெக்டாக இடிக்கிறதுக்காக வந்துட்டோம் அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னு காரணம் கேட்டால், பின்னாடி இந்த 3 பில்டிங் இடிஞ்சு விழுந்தது இல்லையா, அது வந்து தரமற்ற முறையிலையும் சதுப்பு நிலத்தில் இருக்கிறதுனாலையும் தான் இந்த டேமேஜ் நடந்தது. இந்த சிங்கப்பூர் சலூன் கூட அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. நாளைக்கு இதுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் இடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க இடிக்க வேண்டாங்க, எங்களுக்கு அந்த நோட்டீஸ்லாம் வரல அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் போய் செக் அப்படிங்கும்போது அப்பதான் சக்கரபாணி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்குதுங்க. ஹீரோ மேல இருந்த கோவத்துல ஹீரோக்கு வர லெட்டர் எல்லாம் இவர் கிழிச்சு போட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு விஷயம் தெரியாமையே போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வெடியெல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்க ஃபைனல்ஸுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டே நமக்கு வேற வழியே இல்லடா, ஜெயிச்சே ஆகணும், ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளியே வச்சே மேக்கப் எல்லாம் போட்டுவிட்டு ஃபைனல்ஸ்க்கு அனுப்பி வைக்க, இப்போ ஒரு கிளி பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் சலூன் மேலே வந்து உட்காந்துட்டு போக மாட்டேங்குது. ஹீரோ போயிட்டு கிளிங்களை துரத்தி விட்டா நிறைய கிளிங்க அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அரவிந்த் சாமி சொல்லியிருப்பார் இல்லையா, பறவைங்க அதோட இடத்த வந்து மறக்காது, எவ்வளோ நாள் ஆனாலும் திரும்ப அந்த இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு. அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இதுங்களும் இங்கேருந்து போகாது, நானும் போக மாட்டேன், அதை மீறி ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல மக்கள் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே போராட்டமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறாங்க. ஜீவா தான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் எல்லாம் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அவனுக்கு ரொம்ப டல்லாக இருக்கானுங்க. என்னடா ஆச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் அவங்களோட பிரச்சனையை பற்றி அவனுங்க ஜீவா கிட்ட சொல்கிறாங்க. ஜீவா என்ன பண்ணுறாருன்னா ட்வீட் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய பேர் ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லோருமே கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கையே வைக்கிறாங்க, இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கவர்மெண்ட் தலையிட்டு இதை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபைனலி இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு சாச்சாவே கிளம்பி வராருங்க. சாச்சா ஓப்பன் பண்ண சிங்கப்பூர் சலூனை தானே இங்கே வந்து இவர் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனலி அவரை வச்சே இந்த சிங்கப்பூர் சலூனை ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிக்குதுங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் and cheers.